பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய மத்திய அரசு மறுத்துவிட்ட நிலையில் டெல்லியில் தமிழக விவசாயிகளின் போராட்டம் 30வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இது தொடர்பான தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்டறியலாம். ஹனிகுமார், தலைநகர் டெல்லியில 30வது நாளாக விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு நாளும் பல்வேறு வடிவங்களில் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கு விவசாயிகள் எதுபோன்ற போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள்? வேதவள்ளி, தலைநகரில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய விவசாயிகளின் போராட்டம் இன்றைக்கு 30வது நாளை எட்டியிருக்கிறது. வறட்சி நிவாரணம், கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நூதன போராட்டத்தை முன்னெடுத்த விவசாயிகள் இன்றைக்கு தங்களுடைய உடலில் ஸ்கெட்ச் பேனாவால் தங்களுடைய கோரிக்கைகளை எழுதி அந்த நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், அந்த விவசாய கடன் தள்ளுபடி, அதே போல வறட்சி நிவாரணம் கொடு என்பது போன்ற வாசகங்களை ஸ்கெட்ச் பேனாவால் தங்களுடைய உடலில் எழுதி கொண்டு இது போன்ற தங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசுக்கு தெரிவிக்கின்ற விதமாக இது போன்ற ஒரு நூதன போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த நூதன போராட்டம் என்பது குறித்து திரு ஐயக்கனரிடம் கேட்கலாம். ஐயா, இது என்ன, எதனால ஸ்கெட்ச் பென்ல எல்லாம் இந்த மாதிரி எழுதிருக்கீங்க, உடனே எழுதிருக்கீங்க, எதனால? வாயால போய் சொல்லி பார்த்தோம், அது காதில் மறந்துடுறாங்க. அதே பேப்பரில் கொடுத்தா பேப்பரை கிழிச்செஞ்சிட்றாங்க, அதுவும் ஒன்றும் ஆகல. அதெல்லாம் உடம்புல எழுதிட்டா யாரும் இது மறைக்கவே முடியாதுல்ல. வாயால் சொல்லி அதை மறந்துடுறாங்க, எழுதி கொடுத்தாலும் கிழிச்சு போட்டு மறந்துடுறாங்க. உடம்பை பூரா எழுதிட்டு வர்ற எம்பிஸு, எம்எல்ஏஸு, மந்திரி வர்றவங்கள்டெல்லாம் காமிச்சிங்க பாருங்க, உடலால் உள்ளத்தால் நாங்கள் ஒன்றி போய்விட்டோம். இந்த கோரிக்கை உங்களுக்கு மறந்து போய் விடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரியா, இல்லை அரசுக்கு மறந்துடக்கூடாது? வர்றவங்களுக்கெல்லாம் பார்க்குறவங்களுக்கு மறந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஏன்னா சொல்லி சொல்லி மறந்துடுறாங்கன்னு அப்படியே உடம்புல போய் எழுதிட்டு இருக்கோம். நேற்றுக்கு மறுபடியும் 4வது முறையாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செஞ்சு பேசுனீங்க இல்லையா, அதில் எதுவும் சுமூக முடிவு எட்டப்பட்டதா? ஏன்னா நேற்று சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு சாதகமான பதில் வந்தது அப்படின்னா இன்னைக்கு போராட்டத்தை கைவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நேற்றைய கோரிக்கையின் தொடர்ச்சியாக இன்னைக்கு சாதகமான பதில் எதுவும் வந்திருக்கா? அந்த மாதிரி இது நாங்கள் இன்னைக்கு மனு ஒன்று கொடுத்தோம், அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மனு மீது எங்களுக்கு கடன் தள்ளுபடி சம்மந்தாகவோ அல்லது எங்களுடைய கோர்ஸ் ஸ்டெப்ஸ், வங்கிகளெல்லாம் கடுமையாக போய் ஜப்தி பண்ணுறது, ஏலம் விடுறது, இல்லை கொடுமைப்படுத்துவதெல்லாம் நிறுத்துறதா இருந்தால் எங்களுக்கு லெட்டர் கொடுத்தா நாங்கள் எங்கள் போராட்டத்தை ஒத்திவைப்பு சம்மந்தமாக பேசுவதாக கூறியிருந்தோம். அப்ப என்னன்னா, அந்த கடன் தள்ளுபடின்ற அந்த கோரிக்கையிலிருந்து கொஞ்சம் இறங்கி வங்கிகள் கடுமையான அணுகுமுறை கடைபிடிக்காமல் இருக்க நீங்க உத்தரவு போட்டா நாங்க போராட்டத்தை கைவிடுறோம்ன்றதுக்கு சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? அது இல்லாம 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய் இந்த டேர்ம் லோன்ஸ் வாங்கியிருக்கோம்ல விவசாயம், அதெல்லாம் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் MS சுவாமிநாதனுடைய அந்த அறிக்கையை நிறைவேற்றுவதாக, லாபகரமான விலை கிடைக்கிறத நிறைவேற்றுவதாக கூறியிருந்தார்கள். அதெல்லாம் கிடைச்சா நாங்கள் பண்றதா சொல்லியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு இதை வரையும் எதுவும் வந்தா எப்போவுமே எங்கள் கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா நாங்கள் போராட்டத்தை வாபஸ் ஊருக்கு போகிறது தான் நியாயம்.